அப்படின்னா வாங்க வாங்க, பழசெல்லாம் மறந்துடுங்க. இது தொழில் விஷயம். முதலாளி கலாட்டை பண்ணாம ஸ்டில் எடுங்க. உள்ள வாங்க, எடுக்கிறேன் ஸ்டில். அப்படியே இருங்க. சொந்தமா ஸ்டூடியோ ஆரம்பிச்சிட வேண்டியதா? என்னடா முனங்கற? ஒன்னில ஆயிரம். ஹலோ, இந்த வேலை என்கிட்ட சொன்ன நான் செய்ய மாட்டானா? ஏறா ஸ்டூல் மேல வந்துட்டோம். போட்டோ ஸ்டூடியோல வேலை பாக்குறான்ட்டு வெளியே ஒரு பேரு, இங்க வந்து இது கொடுத்துறாரு என் கையில. நெட்டு ஒழுங்கா படுறா. புடிக்கிறேன்ல. இது ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். யோ கிழவா, எழுந்திரியா. அடுத்த ரூம்ல ஒருத்தன் அல்லாடிட்டு இருக்கான். ஹால்ல படுத்து ஆனந்தமா தூங்குறியா? எழுந்திரியா. அம்மா. டேய், நான் இங்கே இருக்கேன்டா. யோ, எத்தனை நாளையா இதெல்லாம்? உன் தொல்லை தாங்காம இன்னையில இருந்துதான். எந்த நேரத்துலயும் உங்க அப்பா உன்னை பெத்தான்? உன்னை நான் பெத்தனே அதே நேரத்துலதான். ஏன்னா அறிவு வெட்டவன, ராத்திரியும் பகலும் வந்து என் கழுத்தா இருக்கிறிய. ஏன்டா இந்த வேலையெல்லாம்? மணி என்ன ஆச்சு? 12:05. யோ, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? இதேதான் தினம் கேக்குற மூதேவி. தெரிஞ்சா நான் சொல்லிட மாட்டேனா? நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேனா? நீ கேட்காட்டி என்ன? உன் தம்பி கேட்டானே எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு. அப்ப அவனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு ஏன் பண்ணி வச்சீங்க? ஏன்டா இப்படி ராத்திரி நேரத்துல வந்து தொல்லை பண்ற? இப்ப என்னடா ஆச்சு? அம்மா இப்படி வாமா. என்னோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், தூக்கம் எல்லாம் போச்சு. கதவை பூட்டித்தானே படுத்திருந்த. அது எப்படி போகும்? அப்பா நீ பொறுக்கி. என்ன சொன்ன? விவரமா கேளு. பொறுக்கிறது இல்லடா விவரம். அப்பா நீ பொறுக்கி எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சியே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பெட்ரூம்ல என்ன பார்த்து கடப்பாற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாப்பா. என்னடா சொன்னா? அத நான் எப்படிமா சொல்லுவேன்? சொல்லி தொலைடா. சொல்றேன். அது என்ன அங்க கைய விடுற? சாக் பீஸ். இதெல்லாமா பெட்ரூம் கொண்டு போன? இது கட்டில். இவ்வளவு பெருசா? இங்க அவ படுத்திருந்தா, இங்க நான் படுத்திருந்தேன். என்ன திரும்பி படுன்னு சொல்லிட்டாப்பா. அப்படியா சொன்னா? ஆமாமா, அவ கூட நான் எப்படி வாழறது? இனிமே அவளுக்கு எனக்கு ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. நான் வாழ வெட்டியாவே இருந்துட்டு போறேன். நான் வரேன். ஏமா ராத்திரி என்ன நடந்துச்சு? ஏன் கணேஷ் அப்படி கத்தனா? அது ஒண்ணும் இல்ல. நேற்று ராத்திரி பக்கத்துல படுத்திருந்தாரு. திடீர்னு மூக்குப்படி போட ஆரம்பிச்சிட்டாரா. எனக்கு அந்த நெடி ஒத்துக்கல. கொஞ்சம் திரும்பி படுங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கு போய் கோச்சிட்டு வெளியே படுத்துட்டாரு. ராஜி, சின்ன வயசுல இருந்தே அவன் குணம் அப்படிதான். நீ தான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி உன் வழிக்கு கொண்டு வரணும். என்ன வசந்தி, ஒரு நிமிஷம். என்ன ஏண்டி, பெருசா நான் அப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டேன் இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டேன்னு கண்ணகி மாதிரி பேசுனியே, இப்ப என்னடி சொல்ற? என்னடி சொல்றீங்க? என்னடி புரியலையா? நாங்க வர வழியில பிளாட்பாரத்துல இந்த கால்ற கூழி கூழி வித்துட்டு இருந்தான். போய் பார்த்தா உன் படம். அதுவும் எப்படி? என்னடி மூடி மறைச்சு பேசுறீங்க? நாங்க ஒண்ணும் மூடி மறைச்சு பேசல. நீ மூடி மறைக்காம கொடுத்த போஸ் இதுல இருக்கு, நீயே பாரு. இந்த படம் எப்படி வீதிக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியும். அந்த போட்டோ ஸ்டுடியோ காரனே என்ன செய்யறேன் பாரு. மிஸ்டர், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் நினைக்கலையே. ஏன் இப்படி எரிஞ்சு விழுந்துகிட்டே வரீங்க? அம்மாவா, அம்மா ரொம்ப சூடா வந்திருக்காங்க. அவங்களுக்கு கூலா ஏதாவது கொண்டு வா. யாராவது பொண்ணுங்க வந்த பொண்ணு ஏதாவது சாகு போட சொல்லி கடுக்கன்னு போச்சிடுவீங்களே, இதே வேலையா போச்சு. மேடம் போயிடாதீங்க, 5 நிமிஷத்துக்குள்ள வந்துடுறேன். சரி. சும்மா சொல்லக்கூடாது, கோவத்துல கூட அழகாவே இருக்கீங்க. உட்காருங்க. ஸ்டாப் இட். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீங்க போட்டோ ஸ்டுடியோ நடத்துறீங்களா இல்ல பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் நடத்துறீங்களா? ஸ்டூபிட். இத பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க. போட்டோ ஸ்டுடியோ மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? டெல் மீ. அடே அப்பா, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? நான் கேக்குறேன், உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல? அக்கா கிடையாது. தங்கச்சியை பத்தி அப்பாவுக்கு என்ன ஐடியான்னு எனக்கு தெரியாது. உங்க ப்ராப்ளம் என்ன? இந்தா நீயே பாரு. அடடடடே, பியூட்டிஃபுல். என்ன கலர், என்ன ஷேப். 36, 24, 36. உங்க முகம் மட்டும் தான் அழகுன்னு நினைச்சேன்.
நீங்க முழுசாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒரு விஷயம் பாத்தீங்களா, பிரம்மா நம்மளோட பெரிய ரசிகை. ஆமா, யார் எடுத்தது? நீதாயா? தேங்க்யூ. சத்தியமா நான் எடுக்கலீங்க. நீ சொல்றது கேட்டு போக நான் ஒன்னும் அறியாதவல்ல. இத பாரியா, என் போட்டோல இருந்து என் தலையை கட் பண்ணி வேற ஒரு உடம்புல ஒட்டி கேலண்டர் கம்பெனிக்கு கொடுத்து வியாபாரம் பண்ணிருக்கேன். இத உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி உன் தில்லமனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏய், இங்க வாடா. நெகட்டிவ் எப்படி வெளிய போச்சுன்னு இப்போ சொல்றேன். சார் எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார். எதுக்கு சார்? பொண்ணு வீட்டுல நின்று என்ன மாப்பிள்ளை பாக்குறாங்க சார். மாப்பிள்ளை பார்க்க வராங்களா? உன்னையா? உள்ள வா. நிச்சயதார்த்தம் என்ன? ஐயோ 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 சார் என்ன அடிக்காதீங்க சார். சார் என்ன அடிக்காதீங்க சார், நான் உண்மையா சொல்லிடுறேன். சொல்ல. ஒரு நாள் அந்த பொண்ணோட மாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்தார் சார். என்கிட்ட 100 ரூபாய் கொடுத்துட்டு அந்த நைட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டார் சார். அந்த 100 ரூபாய் எனக்கு வேண்டாம், உங்க கையில கொடுத்துறேன். ஏய், அந்த ஆள் எப்படி இருப்பான்? என்ன பாக்குற? நீ கொடுத்த 100 ரூபாய். 100 ரூபாயா? நான் உன்கிட்ட கொடுக்கவே இல்லையே. அதுவும் நான் உன்னை பார்த்ததே இல்ல. அப்படியா? இவனை பாத்திருக்கியா? இல்லையே. முதலாளி போய் சொல்றான். ஏய், 100 ரூபாய் இவன்கிட்ட கொடுத்துட்டு நெகட்டிவ் பண்ணி வாங்கிட்டு போல. இவன்கிட்டயா? நானா? 100 ரூபாயா? முதலாளி சுருக்கமா கேட்டா இந்த ஆள் சொல்ல மாட்டான், சுருக்கிறது தான் சரிப்படுவான். என்னடா சொன்ன? என்ன ஒண்ணு செஞ்சாத, நெகட்டிவா கொடுத்துறேன். என்ன இத வாங்கிக்கீங்கண்ணே. என்னங்க? நீங்களா? எங்க வந்தீங்க? உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு தாறுமாறா பேசிட்டேன். உங்களுக்கும் அந்த கேலண்டருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக நெகட்டிவ் நான் அனுப்பல, உண்மையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அனுப்புனேன். நான் எப்பவுமே இப்படித்தான் அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுவேன், பின்னால வருத்தப்படுவேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சொல்லிட்டீங்கல்ல, புறப்படுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னது? உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? வாட்? அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன். அப்பா அம்மா இல்லாமல் அப்புறப்பாங்க 2 பேரும் இருக்காங்க. போதுமா?
அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டா போயிட்டா. ஏண்டி அவர் உன்னை விரும்புறாரா இல்லையான்னு கேட்காம எதுக்கடி அம்மா அப்பா இருக்காங்களான்னு கேட்டேன். ஏய், அவதான் மாமனார் மாமியார் இல்லாத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற லட்சியத்தோட இருக்காளே, தெரியாத உனக்கு? ஆமாண்டி, எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி மாமனார் மாமியார் கொடுமையினால மண்ணெண்ணை ஊத்திக்கிட்டு செத்து போயிட்டாங்க. அதே நிலைமை எனக்கும் வந்துடக்கூடாதுன்னுதான் மாமனார் மாமியார் இல்லாத வீட்டுக்கு மருமகளா போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவருக்கு எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. நல்ல லட்சியம் உனக்கு.